வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்க மெட்டீரியல் லைப்ரரி பெயிண்டிங் மெட்டீரியல் லைப்ரரி வந்து டவுன்லோட் பண்ணி அதை எப்படி வந்து நம்ம ரெவிட்டில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு பீம்ஸ்மீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதை நம்ம பீம்ஸ்மீட்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துருவோம். இந்த பீம்ஸ்மீட் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிட்டுக்கு தேவையான ஃபேமிலி பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்கு தேவையான டெம்ப்ளேட்ஸு, அதே மாதிரி வந்து மெட்டீரியல் ப்ரௌசர் எல்லாமே நம்ம இதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து ஃபஸ்ட் லிங்க்கு அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ பீம்ஸ்மீட் வெப்சைட்டுக்குள்ளே போன முன்னாடி மார்க்கெட் அப்படின்னு கொடுத்து நம்ம சர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் வந்து சர்ச் பாரில் வந்து மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. இதில் வந்து லாகின் பண்ணிக்கணுன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். பேர், கான்டாக்ட் நம்பரு, இமெயிலு, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதை மட்டும் தான் கொடுக்க முடியாது இருக்கும். கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபேமிலிஸ் மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த ப்ராஜெக்ட் மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் அப்படின்னு ஓப்பன் பண்ணி லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்கும். நம்ம ரிவிட் ஃபைல் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ ரிவிட்டை கிளிக் பண்ணிவிட்டு மெட்டீரியல் லைப்ரரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எக்ஸ்டீரியர் பெயிண்ட் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பெயிண்டிங் மெட்டீரியல் லைப்ரரி தான் இப்போதைக்கு எனக்கு தேவை. ஸோ அதை வந்து எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் மெட்டீரியல் லைப்ரரியை செலக்ட் பண்ணிவிட்டு நான் டவுன்லோடு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல அந்த லோடிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிடுது. அது வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆனால் தான் நமக்கு வந்து டவுன்லோட் லிங்க் வந்து கொடுக்கும். அந்த டவுன்லோட் லிங்க் வந்த முன்னாடி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி அந்த பெயிண்டிங் மெட்டீரியல் லைப்ரரியை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல சேவ் பெயிண்ட் கொடுத்து ஓகே கொடுங்க. ஓப்பன் வித்துன்ட்ருக்கோம், அதை கொடுத்து ஓகே கொடுக்காதீங்க. இதில் போய் டவுன்லோடில் போயிட்டு அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணணும். ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னாக்க நமக்கு வந்து டவுன்லோட் பண்ண பெயிண்டிங் மெட்டீரியல் லைப்ரரி வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜிப் ஃபைலாக தான் இருக்கும், அதாவது ஒரு கம்ப்ரஸ் பண்ண ஒரு ஃபைலாக தான் இருக்கும். நம்ம வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நான் வந்து விண்ட்ரர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த ஃபைலை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டேன், அந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி வெளியே இழுத்து விட்டுறேன். அதை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியலை நமக்கு கொடுக்கும். பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ் வந்து கிடச்சிருச்சு. நம்ம டைரெக்டாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாமல் நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன், ப்ரௌசரையும் மினிமைஸ் பண்ணிக்கிறேன், இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெவிட்டை வந்து நான் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன வீடுமான நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த வீடுமான க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வீட்டை வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இதில் வந்து எப்படி வந்து நான் வந்து பெயிண்டிங் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, ஒன்று ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆனோன்னா நம்ம வந்து எப்பயும் போல் வழக்கம் போல் யூனிட் செட் பண்ணுவோம். ஸோ யூனிட்டுக்கு வந்து யூஎன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் யூனிட்ஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணலாம். என்னோடய சிஸ்டம் ஸ்லோவாக இருக்க வாசி கொஞ்சம் டைம் இழுத்துக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு அந்த சென்டிமீட்டர் ஓகே, சென்டிமீட்டரில் தான் இருக்குது. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு ஆர்கிடெக்சரில் போய்ட்டு ஸ்லோவாக லோட் ஆகுது, இதுதான் பிரச்சனை. ஸோ வால் கமாண்ட் எடுத்துகிட்டு
அதோட ஆப்ஷனில் வந்து அன்கனெக்டட் ஹைட்டை வந்து level 2ன்னு செட் பண்ணிக்கிறேன். ரூம் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து ஒரு ரூம் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் கிளிக் செகண்ட் கிளிக் பண்ணி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து ரஃபாக வந்து ஒரு ரூமோட ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃப்ளோரும் வரைஞ்சிட்றேன். கையோட ஃப்ளோரை செலக்ட் பண்ணிவிட்டு அதே ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கார்னர் செகண்ட் கார்னர் கொடுத்து டிக் கொடுத்துட்றேன். டிக் கொடுத்துட்டா ஃப்ளோர் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ அந்த இடத்துல சில விண்டோஸு டோரெல்லாம் செட் பண்ணுவோம். அப்போ தான் பார்க்குறதுக்கு அது வந்து ஒரு வீடுமான தெரியும். ஸோ விண்டோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக ஒரு ஸ்மால் சைஸ் விண்டோவாக செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிட் பண்ணுவோம். நார்மல் சைஸாக செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு சென்டர் பார்த்து அப்படியே ஃபிட் பண்ணலாம். அதே மாதிரி பேக்லையும் வந்து 2 விண்டோ செட் பண்ணலாம். ஏன்னா அந்த வால் வந்து கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்குது, அது வாசி 2 விண்டோ செட் பண்ணுறோம். இதை அப்படியே வந்து மிரர் பண்ணி அப்படியே ஆப்போசிட்டில் கொண்டு வரோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ட்ரா மிரர் லைன் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணி சென்டரில் கிளிக் பண்ணலாம். சென்டரில் கிளிக் பண்ணி கரெக்டாக ட்ரா பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து மிரர் ஆயிரும் ஆப்போசிட்டில். அதே மாதிரி லெஃப்ட்டில் இருக்க விண்டோவையும் கரெக்டாக அப்படியே அலைன்மெண்ட் மாறாமல் அப்படியே ரைட் சைடு வர்றதுக்காக நம்ம வந்து மிரரை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து டோர் நார்மல் சைஸாக செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 விண்டோவுக்கு சென்டரில் ஃபிட் பண்ணிக்கிடுவோம். ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரூஃப் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ரூஃபில் போய்ட்டு level 2ல் தான் க்ரியேட் ஆகும். ஸோ நான் அதே போல் ரெக்டாங்குலர் இந்த வந்து ரூஃப் வந்து பார்த்திங்கனாக்கா ஜெனரிக் 125 mm எடுத்துக்கிறேன். ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்செட் வந்து 100 cm கொடுத்துக்கிறேன். இந்த 100 cm வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா வந்து சன் சைடுக்காகத்தான் நம்ம வந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு 3D வியூ போய் பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன ஹவுஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இன்டீரியரில் எக்ஸ்டீரியரில் எப்படி பெயிண்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பிம்ஸ்னிட்ன்ற வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா பெயிண்டிங் மெட்டீரியல் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மாடிஃபையில் போய்ட்டு பெயிண்டிங் டூலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலம் க்ரியேட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் நமக்கு இருக்கும். இதுக்கு வந்து நார்மலாக ஜிப்சம் மால் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம வந்து நார்மலாக வால் கொடுப்போம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னாக்கா அது அப்படியே பெயிண்டிங் ஆகிரும். டன் கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிரும். ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த மேனேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டவுன்லோட் பண்ண பெயிண்டிங் மெட்டீரியலை வந்து எப்படி நம்ம வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா சில ஆப்ஷன் வந்து நம்ம ஓகே பண்ணி ஆகணும். ஸோ மேனேஜில் போய்ட்டு இங்கே வந்து லெஃப்ட் சைடில் மெட்டீரியல்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மெட்டீரியல் ப்ரௌசர் ஒரு காலம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா வந்து நம்மளோட டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து எப்படி இதில் வந்து இம்போர்ட் பண்ணுறதுனாக்கா வந்து இதில் வந்து ஓப்பன் எக்ஸிஸ்டிங் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெஃப்ட்டில் இருக்க அந்த ஆப்ஷனை கொடுத்து கிளிக் பண்ணணும். ஓப்பன் நியூ ஃபைல் லைப்ரரி கொடுக்கூடாது, ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ஃபைல் லைப்ரரி தான் கொடுக்கணும். முன்னாடி கொடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு காலம் க்ரியேட் ஆகும். நம்ம வந்து எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அது கேட்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டவுன்லோட்ஸில் இருந்துச்சு. ஸோ மை கம்ப்யூட்டரில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் இருந்துச்சு. டவுன்லோட்ஸில் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலை தான் கண்டிப்பாக கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகி நம்ம டவுன்லோட் பண்ண பெயிண்டிங் மெட்டீரியல் ஃபுல்லாக வந்து கீழே ஃபுல்லாக அப்டேட் ஆகிரும். பார்த்திங்கனாக்கா ஒரு நிறையா பெயிண்டிங் மெட்டீரியல் வந்து இந்த இடத்துல வந்து அப்டேட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட பெயிண்டிங் மெட்டீரியல்ஸும் ஏகப்பட்ட கலர்ஸில் வந்து இருக்கும். சரிங்களா? நம்ம தேவையான பெயிண்டிங் டூல் எடுத்து நம்ம வந்து வாலில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்க இந்த ஆரோக்கிய அப்பர் கீயை யூஸ் பண்ணி அந்த அப்பர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாக்கா வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் மெட்டீரியலை வந்து அப்டேட் ஆகிக்கிறோம். ப்ராஜெக்ட் மெட்டீரியல் அப்டேட் ஆன மெட்டீரியலை மட்டும்தான் நம்மளால் வந்து வாலில் வந்து பெயிண்டிங் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து அதை ஃபஸ்ட்டு அரை வந்து கிளிக் பண்ணி அது மேலே வந்து
கொண்டு போயிடணும். ஸோ மேலே போயிருக்கு. மாட்ட நமக்கு என்ன கலரில் பெயிண்ட் வேணுமோ அந்த கலர் உள்ள பெயிண்ட்டுகளை ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம அப்டேட் கொடுத்து மேலே ப்ராஜெக்ட் மெட்டீரியலுக்கு கொண்டு போயிடணும். இது ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லுது. ஸோ அதனால் வந்து கேன்சல் கொடுத்துடலாம். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் அவ்வளோ ப்ராப்ளம். இதை கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்தா அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க. இதில் அந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னாக்க நம்ம அதை செலக்ட் பண்ண அந்த பெயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ராஜெக்ட் மெட்டீரியலுக்குள்ளே போயிடும். ப்ராஜெக்ட் மெட்டீரியலுக்குள்ளே போன முன்னாடி நம்ம வந்து அந்த மெட்டீரியலை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். வாலில் வந்து சர்ஃபேஸில் வந்து பெயிண்டிங்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 5 பெயிண்டிங் வந்து நான் செலக்ட் பண்ணி நான் அப்டேட் கொடுத்துக்கிறேன். கொடுத்த முன்னாடி அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம செலக்ட் பண்ண பெயிண்டிங்கை வந்து எப்படி வாலில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசியாக இருக்கக்கூட அந்த மாடிஃபை அப்படின்ற ஒன்று இருக்கும். மாடிஃபைன்ற ஆப்ஷன், அந்த மாடிஃபையை கிளிக் பண்ணிவிட்டு பெயிண்டிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து மெட்டீரியல் ப்ரௌசர் அந்த காலம் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம அப்டேட் பண்ண எல்லா பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அந்த பெயிண்டிங் எடுத்து அப்படியே வாலில் அப்ளை பண்ணலாம். ஸோ ஓப்பன் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. ஓப்பன் ஆகிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சர்ச் பாரில் வந்து பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக டைப் பண்ணிடணும். டைப் பண்ணோம்னாக்க நம்ம அப்டேட் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸும் இங்கே இருக்கும். இன்னும் கலர் கூட அப்டேட் ஆகாமல் இருக்குது, ஆனால் வெவ்வேறான கலர்கள் தான் கண்டிப்பாக. ஸோ நான் இப்போ அதை ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே வந்து அந்த வாலில் எந்த வாலில் நம்ம பெயிண்டிங் வேணுமோ அந்த வாலில் கிளிக் பண்ணால் அந்த பெயிண்டிங் வந்து அப்படியே அப்பியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்டில் அப்பியர் ஆகிடுச்சு. இப்போ லெஃப்ட் ரைட்டு எல்லா சைடும் வந்து வெவ்வேறு கலராக செலக்ட் பண்ணி அப்படியே செட் பண்ணி பார்ப்போம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங் கலரே வந்து இங்கே காலமில் வந்து அப்டேட் ஆகுது. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஒவ்வொரு நேரம். வெவ்வேறான கலர் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க எந்தெந்த கலர் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்டீரியல் லைப்ரரியில் அப்டேட் கொடுத்து ப்ராஜெக்ட் மெட்டீரியலில் வந்து நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து இங்கே செலக்ட் பண்ணி கரெக்டாக பெயிண்டிங் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, 4 சைடும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து டன் கொடுத்துருங்க. அது வந்து ஓகே ஆயிரும். இப்போ அந்த ரூஃபை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஹைட் எலமெண்ட்ஸ் கொடுத்துட்றேன். ஏன்டா இன்டீரியரில் பெயிண்டிங் பண்ணுறதுக்காக வந்து இதை வந்து இந்த ரூஃபை வந்து கைட் பண்ணிடுறேன். டெம்பரவரியாக அது வந்து ஹைடாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை ரொட்டேட் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் இன்டீரியர்லேயும் பெயிண்டிங் பண்ண போகிறேன். ஸோ பெயிண்டிங் டூலை எடுத்துக்கிட்டு அதே காலம் மறுபடியும் ஓப்பன் ஆயிரும். இப்போ பெயிண்ட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னாக்கா நம்ம அப்டேட் பண்ண எல்லா பெயிண்ட்டும் கிடைக்கும். ஸோ இதில் நம்ம ஏதாவது செலக்ட் பண்ணி நம்ம வந்து எந்தெந்த வாலில் வேணுமோ அங்கங்கே நம்ம வந்து அந்தந்த பெயிண்ட்டை கொடுக்கலாம். சரிங்களா? எல்லா வாலுமே வந்து பெயிண்டிங் வந்து கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இங்கே கடைசியாக வந்து டன் கொடுத்துருங்க. இந்த ஹைட் எலமெண்ட்ஸ் வந்து ரீசெட் கொடுத்துருங்க. ரீசெட் கொடுத்திங்கன்னா அந்த ரூப் வந்து மறுபடியும் க்ரியேட் ஆகிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா செப்பரேட் பண்ணி நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணணும்னாக்க வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரெக்டாங்குலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இந்த வால் ஃபுல்லத்துக்கும் வந்து இந்த ஒரு போர்ஷனை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த செப்பரேட் பண்ண இந்த போர்ஷனுக்கு மட்டும் பெயிண்டிங் கொடுக்குறதுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா பெயிண்டிங் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பெயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணால் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.